தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மீடியா அண்ட் என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், சினிமா நண்பர்கள் அண்ட் சங்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஆக்சுவலாக டிக்கியில் நான் படம் பண்ணோம். படம் வந்து அந்த கோவிட் டைமில் ரிலீஸ் ஆச்சு. இதே சத்தியம் தேட்டரில் வந்து ஷோ ஒன்று போட்டோம். அந்த ஷோவோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் என்னோட மைண்ட் அப்படியே நின்றுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அது ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சரி தேட்டருக்கே ஒரு படம் பண்ணுவோம், தேட்டருக்கு ரிலீஸ்க்காக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரு ஸ்பாட்ல பேசுவோம். பேசி வந்ததான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் ஸ்கீம் வந்து உண்மையே ரொம்ப பெருசு. அந்த பட்ஜெட் ஸ்கீம் பெருசுனால யாரு சரி எப்படி அதை பண்ண போறோம் அப்படிங்கிறது அண்ணன் தான் சொன்னாரு. வேற ப்ரொடக்ஷன்ஸ் போனோம், பட்ஜெட் ரொம்ப பெருசா இருந்தது. அண்ணன் சொன்னாரு பிபி மீடியா ஃபேக்டரி போய் பாரு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி எனக்கு டிப்ளமோ கேமராமேன் வந்து சொல்லியிருக்காரு, ப்ரோ பிபி மீடியா ஃபேக்டரி பத்தி தெரியும், மொட்டை மாடி பயங்கர பெருசா இருக்கும் ப்ரோ அந்த ஆஃபீஸ் அப்படின்னாரு. மொட்டை மாடி பெருசா இருக்குன்றாரு, எனக்கு புரியல சொல்றாரு அப்படின்னு. அதுக்கு போ செம்ம மொட்டை மாடி வேற லெவலில் இருந்தது அப்படின்னு. என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தா அந்த உண்மையே அந்த ஆஃபீஸ் பெருசா இருந்தது. உண்மையே ஒரு ஆஃபீஸ் மொட்டை மாடி போகிறது பக்கத்துல வந்து பார்த்துருக்காரு. எனக்கு மொட்டை மாடி மட்டும் அவ்வளோ பெருசா இருந்தது. உள்ள போய் பார்த்தோம், 3 ஃப்ளோர் ஆஃபீஸ் பயங்கர பில்டப்பா இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போற வழிய யார் கொண்டு வந்தாருன்னா மிஸ்டர் நெத்தி. அவர் வந்து எங்கே பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா மன்னதன் படத்துல இருந்து சந்தானம் சார் கூட டிராவல் பண்ணிருக்காரு. அவர் இங்கிலீஷ்ல பேசினாலும் உண்மையாக தான். வல்லவன் படத்துல வருவாரு, அவர் ஆர்டிஸ்ட். அவரும் பிபி மீடியா ஃபேக்டரின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. அவரும் அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து கதை கேட்டாங்க. கேட்டுட்டு வீடு சிரிச்சு பயங்கர என்ஜாய் பண்ணி மறுநாளே ஃபிளைட்டை பிடிச்சி கூட்டு போயிட்டாரு அங்க அந்த முக்கியமான ஆஃபீஸ்க்கு. அந்த ஆஃபீஸ் போய் பார்த்தா அவ்வளோ பெருசா இருக்கு. ரிஷப் சார் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார் வந்தாரு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிக்டான இந்த ஒரு எல்லா பேங்க் ஆஃபீஸ் பேங்க்லேயே ஒரு மேனேஜர் பண்ணிக்கிறோம், எப்படி லோன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம், அந்த மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி பக்கா கெட்டப்போ பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாரு. வந்து உட்காந்து சொல்லுவாங்கன்னு சொன்னாரு. சரி தமிழ் சொல்றோம் இங்கிலீஷ் சொல்றோம்னா ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷம் பேசி தமிழே சொல்லிட்டு பிரச்சனை நல்லா தமிழ்ல பேசினாரு. ஸோ கதை கேட்டு வந்து பட்ஜெட் சொன்னோம். பட்ஜெட் சொல்லும்போது யோசிச்சு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி சொல்லிட்டு நட்டிட்ட சொல்லிட்டு வந்தாரு. நட்டி வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, உண்மையாக ஷார்ட் ஆகிட்டேன். பிரதர், இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இப்படி இருக்கு, அவர் பண்றதா இருந்தா மினிமம் வந்து 50 கோடி தான் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு. என்ன சொல்லவே தெரியல. ஏன்னா சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். ஏன்னா பண்ண படம் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப கூட பிரபாஸ் சார் வச்சு வாங்கிருக்காங்க. எல்லாமே இந்த 100 crores தான். அவர் ஒரு வேலைக்கு போய் சொன்னாங்க. ஏன்னா இந்த ஒரு என்ன சொல்றது 15 வருஷமா அவரோட கரியர்ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவர் பார்த்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, எல்லா படத்துலையும் ஒரே உழைப்பு தான், அது பெருசா பண்ணா பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. பட் வாஸ் வெரி கைண்ட் இனஃப் டு அக்செப்ட் திஸ் ஃபிலிம். இந்த பட்ஜெட்லயும் இதுவும் தமிழ் ஒரு பெரிய பட்ஜெட் தான், அதை நாங்கள் இறங்கி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. தேங்க்ஸ் விஸ்வா சார், மை பாட்டம் ஆஃப் ஹார்ட் ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் பிஃபோர் யூ ஐடிஐ co-producers அண்ட் ஐகான் மியூசிக் நன்றி. அண்ட் என்னோட என்டையர் காஸ்ட் நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்ப்ளீட்டா அவங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 63 நாள் ஒரே இடத்துல இருந்து டோட்டலா வந்து மாத்தி ஷூட் பண்ணோம். அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அண்ணனை பத்தி பேசிட்டு போது ஒரு 2 மினிட்ஸ் சொன்னாங்க. ஒரு டைரக்ஷன் டீம் மட்டும் நான் முன்னாடியே போயிடும். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க பேசி டைரக்ஷன் டீம் மட்டும் பேசுறாங்க. அவங்க இல்லைன்னா நாங்க இல்ல உண்மையை இன்னைக்கு ஓடிக்கிறாங்க டைரக்ஷன் டீம் உடனே வாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் வேணுகோபால் அவங்க விஜயோட படத்தோட அசோசியேட் ரைட்டர்ஸ் அவங்க வாங்க ப்ளீஸ். ஒரு கிளாப் பண்ணாங்க எல்லாருமே. ஏன்னா இந்த படத்துல அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டுருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏறிக்கிறாங்க. அந்த விக்னேஷ் வேணுகோபால், விக்னேஷ் பாபு இவங்கெல்லாம் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். விக்னேஷ் என்ன பண்ணாங்க, ஆனா இந்த படத்துல வந்து அசோசியேட் ஒர்க் பண்ணல. போன படத்துல ராமரசி ஒர்க் பண்ணாங்க. அண்ட் செந்தில் ஜி இவர் வந்து கோ-டைரக்டர். கோமாளி, மாநகரம் போன்ற படங்கள்லாம் கோ-டைரக்டர் இருக்காரு. ஆக்ஷன் போட்டுருக்காங்க. எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். அசோசியேட் அமல்ராஜ், அசோசியேட் தீபக், வேரி, சசி, ஸ்ரீபதி தினேஷ், ஹரி, நேசன், அஜித், அசோசியேட் பிரேம், சுரன், ரஞ்சனா. இதுல வந்து எல்லாமே ஒரு பசங்க தான். சுரன் பத்தி கூட நான் ஸ்பெஷலா சொல்லியிருக்கேன். இந்த படத்துல வந்து ஆக்சுவல் ஆஃபீஸ்ல உள்ள வந்தாரு. ஒர்க்கு பிடிச்சி இந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகுது. ஸோ அது பெரிய வளர்ச்சி. எல்லாத்தையும் டேரக்டர் ஆகும்.
தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். தேங்க்ஸ் சார். இது எல்லாத்தையும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தனித்தனியா சொல்ல முடியாது. 55 நாள்ல இந்த படத்தை முடிச்சதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேரு 700 பேர் அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கையில தீ பண்றதோடு ஓடி வருவாங்க. ஓடி வர போர்ஸா பாத்தீங்கன்னா டேரக்டர் எல்லாம் கொளுத்துட்டு போயிடுவாங்க நினைக்கிறேன். அப்படி வருவாங்க. அப்படியே தொடர்ந்து இவரா இருந்து கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு பெரிய படத்தை நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அதுவும் நடந்த ஆக்ஷன் பிளாக் இது எல்லாத்தையுமே 60 டேஸ் முடிஞ்சதுக்கு முக்கிய காரணம் உண்மையிலே எல்லாத்தையும் ஒரு மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ். அண்ட் கடைசியா அணில் டார்லிங் சந்தானம் பற்றி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இன்னொரு நான் போய் பார்த்தேன். அதை பேசி நான்